வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் காந்தியடிகள்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, யார் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லி. நேரு தன்னுடைய அரசியல் வாரிசாக யாரை தெரிவிக்கிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதம மந்திரியாக வரக்கூடும் என்று அனைவரும் யூகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் காந்தி அநேகமாக நேருவைத்தான் சொல்லுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரிப்போர்ட்டர்கள் அருகே அமர்ந்திருக்கிறார்கள். காந்தி மௌனமாக இருந்துவிட்டு சொன்னார், இந்த நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய 100% மக்கள் தொகையில் ஒரு 95% நிச்சயம் விவசாயிகள் தான். எனவே ஒரு விவசாயம் பார்க்கக்கூடியவர் பிரதமராக வர வேண்டும் என்றார். இந்த பதிலை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ரிப்போர்ட்டர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் நேரு? காந்தி உடனடியாக சொன்னார், நேரு அந்த விவசாயியாக வரக்கூடிய பிரதம மந்திரிக்கு மொழிபெயர்க்கக்கூடிய வேலையை செய்யட்டும் என்றார். ஒரு மனிதன் எவ்வளவு கற்றிருக்கிறான் என்பதை வைத்து காந்தி அளவிடவில்லை. ஆனால் அந்த நாட்டில் மக்கள் எத்தனை பேர் எந்த சூழ்நிலையில், எந்த பொருளாதார நிலையில், எந்த சமூக நிலையில் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவன் உயர் பதவிகளில் வர வேண்டும். அப்போதுதான் உண்மையான கண்ணீர் என்ன என்பது அவனுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவன் அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி அவர்கள் நலத்திற்காக, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவான் என்பதால் நான் அதை சொல்கிறேன் என்றார் காந்தி. காந்தி நினைத்தது நிறைவேறவில்லை. ஆனால் 1947 ஆண்டுகளில் அப்போதைய சென்னை ராஜதானி என்றுதான், தமிழகம் என்று கிடையாது. அப்போது தமிழகத்தில் முதலமைச்சர் பதவி கிடையாது, பிரீமியர் என்றுதான் பதவி. அதற்கு பிரதம மந்திரி என்றும் சொல்வார்கள். சென்னை பகுதியில் பிரதம மந்திரியாக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். வாரத்தில் 5 நாட்கள் அரசு பணி, 2 நாட்கள் தன் சொந்த ஊருக்கு சென்று தன் தோட்டத்தில் விவசாய பணி. நான் விவசாயம் பார்ப்பதற்கு இந்த சமூகம் என்னை அனுமதித்தால் மட்டுமே நான் இந்த முதலமைச்சர் பதவியில் அமர்வேன் என்று உறுதிமொழி சொல்லி ஏற்றவர் அவர். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும், நினைவுபடுத்துவதற்காகத்தான் சொல்கிறேன். குற்றாலத்திற்கு செல்கிறார். அங்கே இருந்த அரசினர் மாளிகையில் தங்கி அங்க உள்ள பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு திரும்புகையில் அந்த வாட்ச்மேன் குற்றாலத்தில் உள்ள அரசு பங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு பலாப்பழத்தை எடுத்து இவருடைய டிரைவர் கிட்ட கொடுத்து டிக்கில வச்சு கொண்டு போய், நீங்க சென்னையில கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்துருங்க, நல்ல ரசனை இருக்கு, இந்த டேஸ்ட்ல அவ்வளவு அழகா இருக்கு, இது மாதிரி ஒரு சுவையை ஐயா சுவைச்சிருந்திருக்க மாட்டாருன்னு நீங்க கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொன்னார். சென்னையில உடனே கொண்டு வந்து கொடுக்கிறாரு. எங்க இருந்து பழம் வந்ததுன்னு சொன்னோடனே தகவல்கள் அத்தனையும் கரெக்டா சொல்றாரு. என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது எனக்கு, நீ இந்த பழத்தை கொண்டு போய் இங்க இருந்து கொண்டு போய் அங்கேயே கொடுத்துட்டு வந்துரு, நீ அங்கதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கங்கிறதுக்கு சாட்சியா அந்த வாட்ச்மேன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வரணும். ஐயா, எங்கிட்ட இப்ப டிக்கெட்டுக்கு காசு இல்லை அப்படின்றாங்க. டிக்கெட்டுக்கு காசு எவ்வளவு தேவை? போறதுக்கு 6 ரூபாய், வர்றதுக்கு 6 ரூபாய், 12 ரூபாய். அந்த 12 ரூபாய் பிளஸ் ஒரு ரூபாய், 13 ரூபாய் பணத்தை நான் உனக்கு தர சொல்றேன், நீ கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிறார். இவர் போயிருக்காரு, வேற வழி இல்லாம ஐயா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டு பார்த்திருக்காரு. நோ எக்ஸ்கியூஸ். இவர் போயிருக்காரு, அந்த அரசினர் மாளிகையில இருக்கக்கூடிய பலாப்பழத்தை கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஆனா வாட்ச்மேன் 2 நாள் லீவ் போட்டு போயிட்டான். அப்போ அவர் வர்றது வரைக்கும் இவர் காத்திருந்து இடைவேளையில இருக்கக்கூடிய உணவு செலவுக்காக எல்லாம் தன்னுடைய சொந்த பணம். ஒரு மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எத்தகைய முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த வாட்ச்மேன் வந்ததுக்கு அப்புறம் அவர் லெட்டர் வாங்கிக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கையில ஐயா கொடுத்துட்டு, இது மாதிரி இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு முதலமைச்சர் பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு, ராமசாமி ரெட்டியார் சொல்லியிருக்காரு, 13 ரூபாய் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகை அதற்காக பிடித்தம் செய்யப்படும்.
ஏனென்றால் தான் செய்த தவறுகளுக்கு இது ஒரு அன்பளிப்பு பணம் என்று நீ எடுத்துக்கொள்ளக் கூடாது. இது அரசு பணம். இந்த 13 ரூபாய்க்கு கணக்கு வேண்டும் அல்லவா? நான் எத்தகைய கணக்கில் எழுதுவது? எனவே உன் மாத சம்பளத்தில் இருந்து மாதம் ஒவ்வொரு குறிப்பிட்ட சதவிகிதம் பிடித்துக் கொள்ளப்படும் என்றார். ஒரு பலாப்பழத்தை நீ இனிமேல் எடுத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தாலும் கூட நான் கேட்டிருந்திருப்பேன். ஆனால் இப்போது இங்கிருந்து அங்கே எடுத்து சென்று கொடுத்து பின்னர் கடிதம் வாங்கி வந்த பின்புதான் உங்களுடைய நேர்மைத்தனம் இந்த சமுதாயத்திற்கு தெரிய போகிறதா என்ன என்று கேட்ட பொழுது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அழகாக சொன்னார், ஒரு வாட்ச்மேன் நீ பலாப்பழத்தை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து பின்னர் அதை கொண்டு திரும்ப சென்று கொடுக்காமல் இருந்திருந்தால் முதலமைச்சர் பிரதம மந்திரியினுடைய கார் டிரைவர் பலாப்பழத்தையே திருடிட்டு போறப்போ இந்த பிரதம மந்திரி எதெல்லாம் திருடுவாருன்னு யோசிப்பான்ல. இப்போ அந்த பலாப்பழத்தை கொண்டு போய் திரும்ப நீ கொடுத்துட்ட இல்லையா, பாரு பிரதம மந்திரி கிட்ட இருந்து ஒரு பலாப்பழமே திரும்ப வந்துருச்சு. ஆட்சி எவ்வளவு நேர்மையா நடக்குதுங்கிறதும் அவன் தெரிஞ்சிருப்பான்ல. இதுவரைக்கும் அவன் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா கூட இனிமே நேர்மையா நடக்கணுங்கிறது அவனுக்கு ஒரு பாடமா இருந்திருக்கும்ல. எப்படிப்பட்ட நேர்மையான பாடங்களை இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் தங்களுடைய வாழ்வு செயல்களால் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அது நமக்கும் கூட ஒரு விதத்தில் ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்வதற்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த கதையை கேட்கக்கூடிய நல்ல நெஞ்சங்கள் முடிந்தவரை நேர்மையோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு திண்ணிய நெஞ்சத்தோடு வாழட்டும். நன்றி நண்பர்களே.